வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோவில் நாம் அந்தர் மௌனா அப்படிங்கிற மெடிடேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மெடிடேஷனில் மொத்தம் 6 ஸ்டேஜ் இருக்குது. அதில் முதல் ஸ்டேஜ் நம்மளோட ஐம்புலங்களை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணி அது மூலியமாக எப்படி நம்ம மெடிடேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஐம்புலங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, நாம் பார்க்கும் திறனும் சுவைக்கும் திறனும் தவிர மிச்ச 3 திறன்களையும் இதில் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். முதலாவதாக நாம் கேட்கும் திறனை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதற்கு நம்மளோட முழு கவனமும் என்ன மாதிரியான சவுண்டு நம்மளை சுற்றி கேட்குது அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு சவுண்டாக எடுத்து அதை ஃபுல்லாக அந்த சவுண்டில் உங்களோட கவனத்தை எடுத்துகிட்டு போகணும். அந்த சவுண்டு எங்கேருந்து வருது, எப்படி வருது, யார் மூலியமாக வருதுன்னு அந்த சவுண்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த சவுண்டில் மட்டும் உங்களோட கவனத்தை செலுத்தணும். எவ்வளோ விதமான சவுண்டு உங்களால் கேட்க முடியுது அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்தணும். அடுத்ததான் நாம் நுகரும் திறனை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். நம்மளை சுற்றி என்ன மாதிரியான ஸ்மெல் இருக்குது அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. எவ்வளோ விதமான ஸ்மெல்லை உங்களால் நுகர முடிகிறது அப்படின்னு பாருங்கள். அது நல்லதா கெட்டதான ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த ஸ்மெல்லை நுகர்ந்துட்டு அடுத்த ஸ்மெல்லுக்கு உங்களோட கவனத்தை எடுத்துகிட்டு போங்க. அடுத்ததாக நாம் உணரும் திறனை கவனத்தை செலுத்தணும். நம்மளோட உடல் மேலே என்ன மாதிரியான உணர்வுகள் நம்ம ஃபீல் பண்ணுறோம். காற்று நம்ம மேலே சூடாக இருக்கா, இல்லை ஜில்லுன்னு நம்ம காற்று ஃபீல் பண்ணுறோமா, அந்த மாதிரி நம்மளோட தோல் மேலே என்ன மாதிரியான உணர்வுகள் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்தணும். இந்த மாதிரி ஐம்புலங்களையும் நாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்மளோட முழு கவனத்தையும் நம்மளோட புருவ மத்தியில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மெடிடேஷனை முடிச்சுக்கணும். நம்மளோட ஐம்புலங்களையும் நாம் அடக்கினா மட்டும்தான் நாம் தியானம் பண்ணும் பொழுது நம்மளோட மனசை ஈஸியாக நாம் ஒருமுகப்படுத்த முடியும். இந்த மெடிடேஷனை நாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதோட அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ஈஸியாக மூவ் ஆக முடியும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.